வணக்கம் ஜி. இந்த 90 நாள் பயிற்சி பெறுவதற்கு முன் தூக்கம் சரியாக இல்லை என்றாலும் எழுந்திருக்க சிரமமாக இருந்தது. அடுத்து எப்போதும் மன அமைதி இல்லாமலும் ஏதாவது ஒரு சிந்தனையுடனும் எரிச்சல் உணர்வுடன் தான் இருந்தது. ஆனால் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்ய முதலில் கோபம் குறையத் தொடங்கியது. பிறகு அமைதியின்மையும் எரிச்சல் உணர்வும் குறையத் தொடங்கியது. அதைவிட முக்கியம், காலையில் அலாரம் இல்லாமல் எழுந்திருக்கக்கூடிய நிலையும் வந்தது. இப்போது குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அமைதியுடனும் என்ன செய்தால் சரியாகும் என்ற தெளிவும் வந்துள்ளது. இது போன்ற பயிற்சியை ஏற்படுத்தி என்னை போன்ற பலருக்கு நிம்மதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த தங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஜி. மேலும் இது போன்ற வகுப்புகள் தொடர்ந்து செய்தால் அதை சந்தோஷத்துடன் வரவேற்கிறோம். இனிமேல் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்வேன் என்று உறுதிபடவும் சந்தோஷத்துடனும் மன நிம்மதியுடன் சொல்கிறேன். நன்றி ஜி. வணக்கம் ஜி. இந்த 90 நாள் பயிற்சியின் மூலம் வாழ்வியல் முறையை மாற்றி கொடுத்து ஒரு நல்ல ஒரு புரிதலுக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டியதற்கு மிகவும் நன்றி. இன்று 90 நாள் பயிற்சி முடிவடைந்து விட்டது என்று நினைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் பாரமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்களோட இணைப்பில் உள்ளதாக நினைத்து என்னோட பயிற்சியையும் முயற்சியையும் தொடர்ந்து செய்வேன் என்பதை நன்றியோடு கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஜி. 90 டேஸ் ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். நீங்கள் இதை எங்களுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம் சார். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை இதிலேருந்து கற்றுக்கிட்டோம். ஒன்று, விடியற் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுறோம் சார். இதில் விளக்கு ஏற்றி வைக்கிறது இதில் ரொம்ப எங்களுக்கு மன அமைதியையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையுமே கொடுத்தது. 3வது, வாட்டர் மெடிடேஷனும் நாங்கள் தண்ணி நீங்கள் குடிங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இதனால் நாங்கள் குடிக்கிற எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி இப்போ நிறைய நாங்கள் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மேலும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். நன்றி. இந்த 90 டேஸ் ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரம் எந்திரிக்கிறது, அலாரம் இல்லாமல் எப்படி எந்திரிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. செகண்ட் ஒன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ். நீங்கள் கோவிட் டயத்தில் இந்த தெரப்பி கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணப்போ ஜாயின் பண்ணியிருந்தப்போ சொல்லுவீங்க, நம்ம என்ன ஏஜ் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ப்ரீத்திங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் அவ்வளோ நேரம்லாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த கோவிட் டைமில் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் இவ்வளோ நேரம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. எனக்கு இப்போ 45. இந்த 90 டேஸில் பார்த்திங்கன்னா அதுவுமே எனக்கு 45 மினிட்ஸ் பண்ணுறது பெரிய முன்னெல்லாம் அது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். 10 ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் 45 50 மினிட்ஸும் கூட ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை நீங்கள் தான் எங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கீங்க. அந்த ப்ரீத்திங்னால நம்ம எப்படி இன்ஹேல் எவ்வளோ எடுக்கணும், எக்ஸேல் எவ்வளோ எடுக்கிற அளவுக்கு விடணும். முன்னெல்லாம் நான் இன்ஹேல் எடுத்துகிட்டு எக்ஸேல் நம்ம அதிகமாக விடுவோம், ஹோல்ட் பண்ணி விடுவோம். இப்போ இந்த சக்ரா தியானத்தில் எவ்வளோ இன்ஹேல் எடுக்கிறோம் அதே அளவுக்கு விடணும். அதாவது தினமுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு டெய்லியுமே லேர்னிங்ஸ் தான் நாங்கள் அதிகமாக இந்த 90 டேஸுமே. ஒரு 5 கிளாஸ் தான் என்னால் அட்டன் பண்ண முடியல. அந்த 5 கிளாஸுமே என்ன எடுத்தீங்க அப்படிங்கிற என்ன விட்டுட்டோமோ, அதாவது காலேஜ் டேஸில் ஸ்கூல் டேஸ்லலாம் கிளாஸ் போகலின்னா ஃபீல் பண்ணவே மாட்டோம். ஆனால் இப்போ 1 டே அட்டன் பண்ண முடியலனாலும் ஐயோ என்னமோ பெரிய எங்களுக்கு லாஸ் ஆன மாதிரி ஒரு இது இருந்தது. அந்த மாதிரி எல்லா இதுக்குமே டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன இது பண்ணுறாங்கிறத நீங்கள் எங்களுக்கு பொறுமையாக கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லோரும் முன்னெல்லாமே பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு இது, இப்போ ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு நான்லாம் உண்மையாகவே இருக்குது. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா எந்த கடையில் விற்கிது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நான்லாம் இப்போ இருக்கேன்.
நெக்ஸ்ட்டு கோபம், அது எல்லாமே வந்து இப்போ நம்ம ஏன்னா நம்ம ஒன்று இல்லை ஆழ்ந்து இருந்துட்டோம்னா மற்ற எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, மற்ற எதையுமே நம்ம சிந்திக்க மாட்டோம். அப்படிங்கிறது வந்து இது நல்லா எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. எதுலேயுமே அதிகமாக பற்று வைக்கக்கூடாது. அதான் மீன்ஸ் இந்த கோபம், விருப்பு வெறுப்பு இதெல்லாமே நம்ம கடந்து வந்துட்டோம்னா நம்ம தான் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ வந்து இது பண்ணியிருக்கேன். டே டு டே லைஃப்பில் வந்து நாங்கள் தினம் நான் புதுசாக பிறந்த மாதிரி தான் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி அதெல்லாம் இப்போல்லாம் வந்து எந்த கடையில் விற்கிது அப்படிங்கிற ரேஞ்சு தான் நான்லாம் இருக்கேன். எல்லாத்தையுமே வந்து புதுசாக பிறந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நீருக்கு நன்றி. இதெல்லாம் வந்து நாங்களாம் இன்ன வரைக்கும் அதெல்லாம் என்னென்ன இல்லை. ஆனால் இந்த 90 டேஸில் நாங்கள் அதை வந்து இப்போ ஒரு 3 டேஸாமல் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். 4:30க்கு எழுந்திரிச்சோம்னா 1 by 1 வந்து அந்த நீங்கள் கிளாஸில் எடுக்கிற அதே டைம் அந்த 5:40 அந்த ரேஞ்சுக்கு வந்து நான் கண்டிப்பாக அந்த டைமை வேறு எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு என்னோடய பர்சனல் இதுக்காக என்னோடய ஹெல்த்துக்காகவே நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இதை ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். இதை வந்து மை லைஃப் லாங் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இதை வந்து திங்க் பண்ணி வச்சுருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.